மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்ற சொல் தமிழில் உண்டு. நேர்மையோடு வாழ்ந்திருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் காணப்படும் நிகழ்வுகள் மேற் சொல்லிய பழமொழிக்கு ஏற்ற உதாரணமாக இருக்கும். பதனாராமை விட்டு கானானுக்கு சென்று கொண்டிருந்த யாக்கோபுக்கு பயம் உண்டாக காரணம் அவன் சகோதரன் ஏசா. ஆகவே யாக்கோபு தன்னை காத்து கொள்ளும்படி இறைவனிடம் மன்றாடுகிறார். நான் ஒரு கைத்தடியோடு பதான் அராமுக்கு போனேன். இப்போது 2 பெரிய குழுக்களோடு என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது நீர். ஆகவே என்னை ஏசாவின் கைக்கு தப்புவியும் என்று மன்றாடுகிறார். சிறிது நேரம் கழித்து இரவில் தேவதூதன் போன்று தோற்றமளித்த ஒருவர் யாக்கோபோடு போராடினார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. வெகு நேரமாகியும் யாக்கோபு அவரை விடுவதாக இல்லை. மாறாக, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று அவரோடு போராடி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த 2 பரிவாரங்கள் ஆசீர்வாதம் இல்லையா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. ஆம், அத்தனை சம்பாத்தியங்களும் ஏமாற்றி பெற்றதுதானே. நேர்மையான சம்பாத்தியம் இல்லை, மடியில் கனம். ஆகவேதான் ஏசாவை குறித்த பயம் யாக்கோபை படாத பாடுபடுத்தியது. தனது பரிவாரங்களை 2ஆக பிரித்து ஒன்றை ஏசா கவர்ந்து கொண்டாலும் மற்றது மிஞ்சும் என்ற கணக்கு. இத்தனை சம்பாதித்தும் மிஞ்சியது வேதனைதான். நேர்மையை சம்பாதித்த சம்பாத்தியம்தான் தேவனின் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அது ஒரு நாளும் வேதனையை தராது என்பதை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தெய்வ ஆசீர்வாதம் குற்ற உணர்வையோ பயத்தையோ கொண்டு வராது. அது சமாதானத்தையே கொடுக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார்.